வணக்கம். நான் உங்கள் திரு. எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பாலிட்டி. ஏன் பாலிட்டி பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் எடுத்தாலும் பாலிட்டியில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டும் பாலிட்டி தான். ஸோ அதனால் நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அதில் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கான வழியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான். இதை பார்த்துட்டு ஒன்ஸ் உள்ள ஒரு தடவை படித்தோம் அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ அதில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 2025 ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு கோட் எடுத்திருக்கோம். ஸோ சிற்பத்தை செதுக்கிறது தான். சிற்பத்தை செதுக்கு 2025 அந்த சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் கொடையை இந்தியா இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தோசிக்கலாமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன். இந்த கூற்ற கூறுனது யாரு? ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் கொடைனா என்னன்னு பாத்துருவோம். ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1940 ஆகஸ்ட் 8 லின்லித் கோபிரபு. ஸோ இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆகஸ்ட் கொடையை ஆஃபர் பண்ணாரு. ஸோ இதுல வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் சரி முஸ்லீம் லீக்கும் சரி ஏற்கல. ஸோ அந்த அந்த இது ஏற்காமலே கலந்தோசிக்கலாமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யார் அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் தான் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவர் வந்து ஆஹ், இந்தியா சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு புக்கு கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு ரெண்டு நாடா பிரியறப்ப கூட அவர் இந்தியா தான் வேணும்னு சொல்லி இன்னவர் தான் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். என்னுடைய சகாக்களை கலந்தோசிக்கலாமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லீம் லீக் வந்து ஏற்றுச்சா அப்படின்னா கண்டிப்பா ஏற்கல. ஸோ ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுலயே இருக்கு. கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார்? அப்ப 1945 சிம்லா மாநாடு எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1945 ஜூன் 25 தான் என்ன பண்ணுச்சுன்னா சிம்லா மாநாடு நடந்துச்சு. அதை கூட்டின அரச பிரதிநிதி அப்பா அரச பிரதிநிதியா யார் இருந்தா அப்படின்னா வேவல் பிரபு. வேவல் பிரபு தான் அப்ப அரச பிரதிநிதியா இருந்தாரு. அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா சிம்லா மாநாட்டை கூட்டினாரு. ஸோ லின்லித்கோ பிரபு பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணா இந்தியர்களை வந்து 2ஆம் உலகப் போர்ல ஈடுபடுத்தியவர் யாருன்னு கேட்டா லின்லித்கோ பிரபு. இவர் தான் ஆகஸ்ட் கொடையை நம்மளுக்கு கொடுத்தவர். ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபு யார் அப்படின்னா ஸோ இவர் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சுதந்திரத்தை வந்து இமிடியேட்டா கொடுக்கணும்னு சொல்லி ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்து நம்மளுக்கு கொடுத்தவர். கிளமண்ட் அட்லி யார் அப்படின்னா இங்கிலாந்தோட பிரதமர். அதாவது 1946 இங்கிலாந்துல வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும். ஸோ அதுல வந்து பிரதமரானது யார் அப்படின்னா அட்லி. ஸோ இவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா சுதந்திரத்தை கொடுத்தார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டிஎன்பிசில நிறைய வரும். குரூப் 1 நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு கொஸ்டினை பார்த்தோன்னே வேவல் திட்டம் எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1945 ஜூன் 14. ஸோ வல் வருது. ஸோ இதுல லவ் அப்படின்னு இருக்கு. அப்போ February 14 நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி June 14 ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா. ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. அடுத்து மவுண்ட் பேட்டன் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் ஜூன் 3 பிளான். ஸோ அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் எப்போ வந்தாங்க அப்படின்னா 1946. ஸோ இது வந்து 1947. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிம்லா மாநாடு மேலே தான் பார்த்தோம். June 25 1945. இதுவும் ஜூன் தான். ஸோ சிம்லா மாநாட்டை கூட்டினது வேவல் தான். ஸோ வேவல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினதும் அவர் தான். ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காலவரிசை படுத்திடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1945 ஜூன். அப்போ வேவல் திட்டம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 25. ஸோ 1945. ஸோ இதுதான் செகண்டு. அடுத்து அமைச்சரவை தூதுக்குழு. அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் 1432. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசியராக பொறுப்பேற்றார். அப்போ அதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல். இப்போ வேவலுக்கு பதில் இவர் எப்போ வந்தார் அப்படின்னா 1947 மார்ச் 22. ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 22 தான் யார் வர்றா அப்படின்னா மவுண்ட் பேட்டன் வர்றாரு. மார்ச் 22 வந்து அதுக்கப்புறம் ஜூன் 3 பிளான் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா சுதந்திரத்தை கொடுத்தவர் தான் மவுண்ட் பேட்டன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, கூற்று காரணம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார். ஆமா, அவர் தான் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். கரெக்ட். அடுத்து, இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கு ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ், அமெரிக்கன், சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள். இதுவும் கரெக்ட். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனா இந்த கூற்று இந்த காரணத்தை விளக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்களே பாருங்க. ஸோ இதுக்கு லிங்க்ன்றது கிடையாது. இவர் வரையமைப்பு குழுவின் தலைவராக இருந்தாரு. ஸோ அதே மாதிரி நேருவும் அம்பேத்கரும் இந்த நாட்டோட இதை பார்த்து தான் நம்மளுக்கு குடியரசு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆனா இது சரியான விளக்கம் இல்லை. ஸோ இதை கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அரசமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஓகே, அரசமைப்பு நிர்ணய சபையை பத்தி நம்ம போன வீடியோலே தெளிவா சொன்னோம். அதாவது 1946 அமைச்சரவை தூதுக்குழு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மூலமா அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாச்சு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் December 9 நடந்துச்சு. அடுத்த மீட்டிங் December 11. அடுத்த மீட்டிங் December 13 நடந்துச்சு. December 9 தற்காலிக தலைவரை சூஸ் பண்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் மூத்த உறுப்பினர். அவரை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜே.பி. கிருபாலினி. அடுத்து December 11 தலைவரை சூஸ் பண்றாங்க. யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து December 13 நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதுதான் அரசியலமைப்பு நிர்ணய சபை பத்தி பார்த்தது. ஸோ அதுல கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலவரிசைப்படுத்தணும். ஓகே, ஓகே. இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15. ஓகே, ஆகஸ்ட் 15. தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 22, 1947. தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது. தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டையுமே ஏற்றுக்கிட்டது எப்போ அப்படின்னா ஜனவரி 24, 1950. தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 அடுத்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் 1952 வரைக்கும். ஸோ இது தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்குது. இப்போ இதை காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஓகே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஜூலை 22, 1947 தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது. அப்போ 2வது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக 1947 ஆகஸ்ட் 15. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது ஜனவரி 24, 1950. ஸோ அதான் 3வது வரும். 4வது பார்த்தீங்கன்னா தற்காலிக இந்திய பாராளுமன்றத்துக்காக தொடர்ந்து இயங்கியது. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் 2134 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். காலவரிசைப்படுத்துக, கூற்று காரணம், அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது அதில் பார்த்துட்டோம். அடுத்து பொறுத்துக. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறது மேட்ச் த ஃபாலோவிங். பார்த்துலாம். ஐநா சபையின் மனித உரிமைகள் பிரகடனம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10. அதனாலதான் December 10 நம்ம மனித உரிமைகள் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
அடுத்து இந்திய அரசியலமைப்பு நம்ம நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. ஸோ அடுத்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ அப்படின்னா 1976. ஸோ இதுதான் ஒரு சிறு அரசியலமைப்புனே சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மூத்த குடிமகள் சட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ணோம்னா ஈஸியா பண்ணிடலாம். அப்போ 1976 எதுக்கு வரும்? 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 3. அது 2007 இதுக்கு வரும் மூத்த குடிமகள் சட்டம் 4. 1950 இது ஒரு இந்திய அரசியலமைப்பு 2. 1948 இது 1. அப்ப 3421 3421 இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்து ஒரு கூற்று காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். கரெக்ட். அடுத்து மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள். ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஆனா இது இதை கரெக்டா விளக்குதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விளக்கல. அப்ப கூற்றும் காரணமும் சரி, ஆனா சரியான காரணி அல்ல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ ரெண்டுக்குமே ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கான ஆன்சரை கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகே, அடுத்து ஒரு கூற்று காரணம். ஸோ இதை பாருங்க தெளிவா. பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம். கரெக்ட். அடுத்து பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். கரெக்டா? ஸோ இதெல்லாம் விவாதிச்சதுனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட. அப்ப இது கரெக்ட், இது இதை கரெக்டா, இது இதை கரெக்டா விளக்குது. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. அத்துடன் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே ரிலேஷன் இருக்கு. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிய. சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 கூற்று என்னன்னு பார்த்துருவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். ஆமா, நிறைய சமூகங்களால கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும். எழுதப்பட்ட நீண்ட ஒரு அரசியலமைப்பு தான் இந்தியாவோட அரசியலமைப்பு. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? தப்பா இருக்கு. ஸோ அடுத்து 3வது பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரைவிலக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல். கரெக்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பாராளுமன்றமும் நீதிமன்றம் தான் என்ன பண்ணும்? உரைவிலக்கம் பண்ணும். ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப 1 சரி 3 சரி, 2 மட்டும்தான் தவறு. அப்போ 1 மற்றும் 3 ஆகிய ரெண்டுமே சரி. ஏன்னா சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே சரியானது. அடுத்து அதே மாதிரி கூற்று காரணம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. ஆமா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு முழுமையான கூட்டாட்சி அமைப்பான்னு கேட்டா இல்ல. எதுக்கு அப்படின்னா மாநில அரசோட மத்திய அரசுக்கு தான் என்ன இருக்கு? பவர் அதிகமா இருக்கு. ஸோ அதான் அடுத்த இதுல கொடுத்திருப்பாங்க. அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. ஒன்றியம்னா என்னன்னு சொல்லுவோம்? மத்திய அரசு. மத்திய அரசோட வலிமைக்கு தான் அதிகமான இது இருக்கு. வலிமைக்கு சாதகமா இருக்கு. அதனால இது முழுமையான கூட்டாட்சி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் விளக்குதா அப்படின்னா கண்டிப்பா விளக்குது. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆறானது ஏவுக்கு சரியான விளக்கமாகும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்த்துடலாம். இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது எப்ப? இப்ப 1935 சட்டத்தின் படி 1937 என்ன பண்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்துறாங்க. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது, அந்த உச்ச நீதிமன்றமானது எவ்வாறு நிறுவப்பட்டது, அதன் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். ஸோ இதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28 அந்த டைம்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னா
மறுபடியும் உச்ச நீதிமன்றமாக மாறுச்சு. அப்ப இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இதுல நேத்து நம்ம பார்த்த பார்ட் 1 வீடியோவும் பார்ட் 2 வீடியோவும் ஸோ அரௌண்ட் ஒரு 26 கொஸ்டினுக்கு மேல வந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம புக்குக்குள்ள போய் படிச்சாலோ இல்லை புக்கை படிச்சுட்டு இதை பார்த்தாலோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பாலிட்டியில எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்மளுக்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருது, ஸோ அதை நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம், ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் எப்படி பிக் பண்றது, ஸோ அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறப்ப தான் நமக்கு கிடைக்கும். நீங்க நம்ம புதுசா படிச்சாலும் சரி, இல்லை ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான். ஸோ அதனால தான் அந்த சீரியஸ் நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அந்த குறையை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ என்ன வேணுன்றதையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம போடுவோம் கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் என்ன சின்னம்? அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் என்ன சின்னமா வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தடுத்த எவ்ரிடே வீடியோ வந்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இது போக மேலும் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரிடே நியூஸ் அதே மாதிரி அப்டேட்டு என்னென்ன அப்டேட் இருக்கோ ஸோ அது எல்லாமே நம்ம டெலிகிராமில் கொடுத்துருவோம். ஸோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.